ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. நீர் மகிமைப்பட எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நீர் மகிமைப்பட எங்களை நன்மையாய் நிரப்புகிறவரே. நீ நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், நீ நல்லவர், பரிசுத்தர், மகத்துவமானவர், உன்னதர், உயர்ந்தவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறோம். எங்கள் ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து வருகிறது. நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் ஆண்டவரே. இந்த பிரசனத்திலே அமர்ந்து இருக்கிறோம் அப்பா. ஒரு மனதோடு சேர்ந்து பாட. ராஜாவும் பிரசனம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் தேவ. பாடுங்கள். ஆஹா, பிரசன்னம், பிரசன்னம் தேவ. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடு. பிரசன்னமே, பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம் தேவ. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் உம்மன்பொன்றே. பாடலாம். உம்மன்பொன்றே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. உலகமெல்லாம் மாயையா, உலக உலகமெல்லாம் உம்மன்பொன்றே, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம் தேவ. ஆமென். ஹல்லேலூயா தேவ. விருப்பத்தோடு கேளு. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. அவரை அறிகிற அறிவிலே வளர, அவருடைய மகிமையால் பூமி நிலைந்திருக்க. ஹல்லேலூயா. இன்னும் கிட்டே, இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அப்பா, இன்னும் உம்மை, இன்னும் கிட்டே. ஹல்லேலூயா. சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம் தேவ. பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம், பிரசன்னம் தேவ.
பாடுங்க. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த, கரம் பிடித்த, என்னை கைவிடாத, ஒரு நாளும் கைவிடாத கரம் பிடித்தவரே, கரம் பிடித்த, கைவிடாத கண்மலையே, ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறேன். கைவிடா, நான் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் சொன்னதை செய்து முடிப்பேன் என்றவரே. ஆமே. பிரசன்னமே, பிரசன்னா, ஹல்லேலூயா. விரும்பி நிற்கிறோம் அப்பா, பிரசன்னம், பிரசன்னா தேவன். பாடல். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட, ஆட்கொண்ட எங்கள் ஆறுதலே, ஓ ஆறுதலே. ஒரு விசை கூட. ஆட்கொண்டவரே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட, ஆறுதலே. பிரசன்னமே, பிரசன்னா, பிரசன்னா தேவ பிரசன்னம். ஆஹா, ஹல்லேலூயா. பாடுமா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் எப்போதும், எப்போதும் என. ரெண்டு கரத்தை உயர்த்தி பிரசன்னமே, பிரசன்னம். ஒவ்வொரு நாள் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வருகிறவரே, உடைய மகிமையான பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் எங்களை முற்றிலும் மூடட்டும் ஆண்டவரே. பிரசனத்துக்குள்ளே இருக்கிறேன், பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட. பிரசன்னா, பிரசன்னா. ஆவியானவர் அசைவாடுவீராக, எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளுவீராகப்பா. தேங்க்யூ அப்பா. ஆமே. நல்ல கரங்களை தட்டி கிருபையாய் இந்த காலையிலும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு கொண்டு வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் காலையில் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். மாம்சமான கண்கள் அதை காணட்டும். கர்த்தர் என் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்முடைய மகத்துவங்கள் வெளிப்படுவது. Glory, 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 glory. ரிகாபா ஷியாதல ரிவன ஹந்தல ரிகதலரோ. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை விளங்குகிற நாட்கள், உம்முடைய மகிமை விளங்குகிற நாட்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலோ ஆண்டவர், ஒருவருடைய வாழ்க்கையிலோ இது நடக்கலன்னு சொல்லக்கூடாது ஆண்டவரே. மகிமை விளங்கினது, மகிமை விளங்கினது. ஒவ்வொரு வாழ்க்கையும் விளங்கட்டும். ஹல்லேலூயா. இந்த பிரசனமைகளை மூடுவதாக ஆவியானவர் ஆளுகை செய்வீராகப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்க தேவன் எங்களை கூடி வர செய்ததற்காக நன்றி. இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய அதிசயமான கிரியைகளை, உடைய மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே காணவும் கேட்கவும் நீ செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா இருள்களும் மாறி உடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் உதிக்க போறதற்காக, உதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் உன்மேல் உதிப்பார் என்று சொல்லப்பட்டது போல
நீரே 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 உடைய மகத்துவத்தை, உடைய மகிமையை, உம்முடைய நாம மகிமைக்காக எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டவரே நீர் எங்களுக்காய் செய்வதை நாங்கள் கண்டு உம்மை துதிக்க கிருபை செய்வீராக. இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்க போகிற ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கட்டும். எங்கள் ஆராதனை அங்கீகரிப்பீராக. இந்த நாளிலும் வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராகப்பா. அடியார்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பர்சனலாக இடைப்படுங்க. எல்லாரோடும் பேசுகிறீர், என்னோடு கர்த்தர் பேசுவீராக. எல்லாருக்காகவும் பேசுகிற ஆண்டவர் எனக்காக பேசுவீராக என்று ஒவ்வொருடைய இருதயங்களும் உம்மை நோக்கி இருக்கட்டும் என்று ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் இருதயங்களை செவ்வையாக்கும். எங்கள் முகங்கள் உமக்கு நேராக நோக்கி இருக்கட்டும். உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறவர்களும் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடங்களிலே உடைய பிரசனத்திலே களிகூற துதிக்க கர்த்தர் கிருபை தாரும். முற்றிலும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றி எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் விளங்க செய்வார். சேர்ந்து நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோமா? நல்ல கைகளை தட்டி மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் விளங்க செய்வார். மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன். அவர் மகிமையை. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை. அமர்ந்து அமர்ந்து காத்திருப்பேன். அவர் மகிமையை. ஆமென். அவர் மகிமையை. நம்பிக்கையோடு கண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம் களிப்பின் நாட்களாய் மாறிடுமே. காத்திருந்த என் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை வெளிப்படுமே. கண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம். ஆமென். கர்த்தர் மகிமை. பாடுகள். மகிமையின் ராஜனின் மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமை மகிமையின். ஹல்லேலூயா. ஆமென். அமர்ந்து அமர்ந்து காத்திருப்பேன். அவர் மகிமையை கண்டிடுவேன். இயேசுவே அமர்ந்து காத்தி. glory glory. நம்பிக்கையோடு சொல்லுங்க. அமர்ந்து காத்திருப்பேன். அமர்ந்து. நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற இடம். என்னை உட்கார வைத்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பாரே. அவமானங்கள் அற்புதத்தால் இயல்பாக செய்து முடிப்பார். அவர் மகிமையின் ராஜன். மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். பாடுகள். மகிமையின். ஆமென். மாம்சமான. அமர்ந்து காத்திருப்பேன். அமர்ந்து காத்திருப்பேன். அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன். அவன் அமர்ந்து காத்திருப்பேன். அமர்ந்து அவர் மகிமையை
என் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அமர்ந்து ஹalleluya பாடுங்க. மூடிய வாசல் திறந்திடுமே, முன்னே பாதை தோன்றிடுமே, முடியாது என்ற சொற்கள் எல்லாம் முடிந்ததே என்று மாறிடுமே, மூடிய வாசல் திறந்திடுமே, முடியாது என்று நடக்காது என்ற சொற்கள் எல்லாம் முடிந்ததென்று நடந்ததென்று சொல்ல வைப்பார். ஆமே. மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாசமான, ஓ மகிமையின் தேவனின் மகத்துவங்கள். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பே. சொல்லுங்க இந்த வார்த்தையை, அமர்ந்து காத்திருப்பே, அமர்ந்து காத்திருப்பே. ஹalleluya ஆமென். சொல்ல, இருள்கள் எல்லாம் மாறிடுவே, இருள்கள் எல்லாம் மாறிடுவே, கர்த்தர் என்னில் உதிப்பாரே, என் மேல் உதிக்கும் மகிமை கண்டு. இருள்கள் எல்லாம் மாறும், இருள்கள் எல்லாம் மாறிடுவே, என் மேல் உதிக்கும் மகிமை அநேகரை அவரை அறிகிற பாலமாய் மாறும். ஆமே. மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாசமான கண்கள் காணும் மகிமை. ஹalleluya அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையே. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள், வெறும் வார்த்தையாய் அல்ல, விசுவாசத்தோடு. அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து. ஹalleluya யோபு சொல்வது போல, மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறதா, நிச்சயம் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அப்படியே சேர்ந்து ஒரு பாடலுக்குரிய இயேசுவின் பாதத்தில் பாடு. கடலாம் துன்பத்தில், கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளை பாடலாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் ஆமென். இருள்தானிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவார். இருள்தானிலே பகலவனா இயேசுவை. நம்பிக்கையோடு நான் பாடி மகிழ்வேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் ஜீவிய காலம், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில். ஆமென். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாவ நோயாளி வாடும் நேரத்தில், பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவ. ஆமென். பாவ நோயாளி நேரத்தில் ஆமென். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே சந்தோஷத்தோடு நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் உண்மையான வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவர் உங்க பாதமே தஞ்சம். தூட்டு மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார்.
ஊற்று மாந்தரி நடுவில் எந்தனை தேற்றிட காத்தளர ஊன்றுகோலா காத்திட வந்திடுவா காத்தள. ஹல்லேலூயா. நான் பாடி சந்தோஷத்தோடு அறிக்கை பண்ணுங்கள் நம் ஆண்டவரை குறித்து. ஆமென். நான் நேசிக்கிறேன் ஆண்டவர், என்னை நேசிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய. நன்றி ஆண்டவரே. அறிக்கை பண்ணுமா, என் நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க, நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. ஆமென். எந்தனுக்கே. ஆமென். ஒரு விசை கூட சரணத்தை பாடுங்கள். நேசர் என்னோடு, நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு. ஆமென். நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய. ஹல்லேலூயா. கடைசி சொல்லி முடிப்போம். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன். ஒரு விசை கூட சொல்லுங்க நம்பிக்கையோடு, அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து. ஹல்லேலூயா. அமர்ந்து. ஆமென். நல்ல கைகளை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமையா விசுவாசத்தோட நான் அமர்ந்திருக்கிற பாதம் என்னை தட்டி விடுகிற பாதம் அல்ல, என்னை தட்டி விடுகிற பாதம் அல்ல, என்னை தள்ளி விடுகிற பாதம் அல்ல. என்னை நோக்கி பார்க்கிறவர், எனக்காய் பேசுகிறவர், எனக்காய் நடப்பிக்கிறவர். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், விசுவாசிக்கிறவர் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோராபா கஷகதரபலா. நன்றி 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 நன்றி. பாதத்தில் அமர்ந்திருக்கிற உள்ளமே, அந்த பாதம் உன்னை தட்டி விடாது, அந்த பாதம் ஏமாற்றாது. அந்த பாதத்தில் அமர்கிறவர்களே அவருடைய பார்வை அதிகமாக இருக்கும், அவருடைய பார்வை அவர்கள் மேல் இருக்கும். ரகபா ஸ்ரீகதல ரியாதலரே லே மரஹந்தலரோ தரியாதலரகத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாதத்தை பற்றி கொள்ளுகிறார். ஆமென். எவ்வளோ கூட்டம் தனக்கு முன்னாடி இருந்தாலும் ஆமாம், ஒருத்தர் பாதத்தை பிடிச்சிட்டானா அதுக்கப்புறம் அவர் பார்வை அந்த பாதத்தில் பிடிக்கிறவன் மேலே தான் இருக்கும். ஹல்லேலூயா. திரளான கூட்டத்தின் நடுவில் அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது யவீர் ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்துட்டார். ஆமென். அதுக்கப்புறம் அவருடைய பார்வை கூட்டத்தின் மேல அல்ல, பாதத்தில் விழுந்தவன் மேல. ஆமென். அவர் பார்வை ரொம்ப இழுக்க விரும்புறீங்களா, பாதத்தில் உட்கார்ந்துட்டே இருங்க. ஆமென். பாதத்தை பிடிச்சிருக்கேன். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றேன், பாதத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா, உங்களை விட்டு பார்வை கர்த்தர் எடுக்கவே மாட்டான். கர்த்தருடைய பார்வை உங்க மேல இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பூமியில சிலருடைய பாதத்தை பிடிச்சா அப்படியே ஒரு தட்டு தட்டுவாங்கல்ல, விடு அப்படி தட்டி விட்டுருவாங்க. ஆனா இந்த பாதத்தை பிடிக்க பிடிக்க ஹோப், நம்பிக்கை உண்டு. இந்த காலினை தட்டி விடாது,
இந்த காலை பிடிச்சிட்டா எனக்கான பதில் பரத்திலிருந்து வரும்னு நம்புறவங்க ஆமென். என்னை கைவிடா தீரும் நாதா, என்ன நிந்த நேரிடினோ, என்னை கைவிடாதிரு, என்ன நிந்தை பாடு. உமக்காக யாவும், உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலத்தீர்ந்திடுமே. உமக்காக, உமக்காக யாவும். ஹல்லேலூயா. சத்துரு தலை கவிழ்ந்தோட, சத்துரு தலை கவிழ்ந்தோட, நித்தமோ பாடுங்க. சத்துரு தலை கவிழ்ந்தோட, நித்தமோ நித்தமோ என்னை தேற்றிடும் அடையாளம், என்னை தேடும் அடையாளம் இயேசுவே என்று. ஆமென். தேற்றிடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே. பாடுங்கள். இளைப்பாறுதல் தரும் தேவா, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றுகிறவர், கலங்கிருக்கிற இருதயங்கள், ஆமென், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் கிருபையாய் இறங்குங்கப்பா. உம்முடைய பாதத்தை தஞ்சமாய் கொண்டிருக்கிற வாழ்க்கையில கர்த்தருடைய மகத்துவங்கள் விளங்கட்டும். ஹல்லேலூயா. சிலுவை நீல இந்த தஞ்சம் சுகமா. ஹல்லேலூயா. சிலுவை இந்த தஞ்சமே. சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்று, என்னை நோக்கி கூப்பிடு. என்னல் துன்ப நேரத்திலும் என்னையே நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறேன். உம்மையே நோக்கி கூப்பிடுகிறேன், உம்முடைய நோக்கி கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா. கருத்தாய் விசாரித்து, கருத்தாய் விசாரித்து என்று கனிவோ பாடுங்கள். கருத்தாய் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை. ஹல்லேலூயா. மனமாறும் அந்த நிரல்ல, மனமாறும். இயேசுவே என் தேவனே, ஹல்லேலூயா. எனதுள்ளமோற்றி ஜெபித்தேன் இயேசுவே, எனதுள்ள ஊற்றி ஜெபித்தேன் இயேசுவே. ஒரு விஷயம் கூட சொல்ல, என்னை கைவிடாதிரு, என்னை பாதத்தை பிடித்து கூப்பிடுகிற உள்ளமே அவர் கைவிட மாட்டார். உன் காரியம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உனக்காக அவர் உன் கூடாரத்திற்குள் வருவார். செத்து போன காரியமானாலும் திரும்ப அதுல கை வைப்பார் என் ஆண்டவர். இன்றைக்கு சில வாழ்க்கையில கர்த்தர் திரும்ப கை வைக்கிறார், திரும்ப கை வைக்கிறார். ஆமென். மகா கயா ராகாஷலதரே லேமரா மஹந்தல ரேகா பௌஷியாதரா
ரேமரஹதலரே உமக்காக உமக்காக ஹalleluya சொல்லுங்க திருப்பாதம் நம்பி வந்தே திருப்பாதம் நம்பி கிருபை 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 இயேசுவே தாமதன்பை ஆமென் வருத்தப்படுத்தாதன்னு சொல்லுகிற சில வார்த்தைகளின் நடுவில் இன்னும் பாதத்தை பிடித்திருக்கிற உள்ளமே செத்த காரியம்தான் செத்து போனதான் ஆனா திரும்ப கர்த்தர் கை வைக்க போகிறார் இந்த காரியத்தில் அவர் கரம் உனக்காய் செயல்படும் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கைகளை தட்டி ஓ ஹalleluya அவர் பாதத்தை பிடித்த உன்னை அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் அவர் உன்னை தட்டி விட்டுட்டு போக மாட்டார் ஹalleluya ரபல ஷகதல ரிபன ஹந்தலரே லிகரகஷியதலரா இந்த மரம் தண்ணீரின் வாசனையினால செத்து போன இந்த மரம் திரும்ப துளிர்த்தது போல ஆமென் 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 விசுவாசிக்கிற உள்ளமே ஆர்ப்பரி 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 திரும்ப கர்த்தர் கை வைத்து பேச போகிறார் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் ஹalleluya 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 ரக மஹந்தல ரிகஷியதலரா அவர் உன்னோடு கூட இந்த காரியத்தில் இருக்கிறார் வேற யாரும் உன்னை சுற்றி இல்லை எல்லாருமே சொல்லுகிற வார்த்தை இது முடிந்தது என்று எல்லாருமே சொல்லுகிற வார்த்தை இனி நீ அவரை பிடிச்சிட்டு இருக்காத இந்த காரியத்துல நீ அவரை பிடிச்சிட்டு இருக்கிறதுல யூஸ் இல்ல இந்த காரியத்துல நீ இன்னும் அவரை பற்றி கொள்வதில்ல யூஸ் இல்ல 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 அவர் ஒருவர் தான் சொல்றார் அவர் ஒருவராய் நின்று சொல்றார் பயப்படாதே பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு ரிபான ஹந்தல ரிகபஷியதலரா லேபரா மஹந்தல ரோகஷியதலரே ஹalleluya 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 இயேசுவே ஆமென் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க ஆமென் பாதத்தை பிடித்த என் காரியத்தில் கர்த்தருடைய கிரியை நடக்க போகிறது ஹalleluya ஆமென் நான் இந்த வார்த்தை எடுத்துட்டு வரவில்லை நான் வேறொரு வார்த்தை இதை எடுத்து வைத்திருந்தேன் நான் ஆவியானவர் இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நினைப்பூட்டி பேச வைக்கிறார்னா நான் விசுவாசிக்கிறேன் ஆமென் இனி நீ வருத்தப்படுத்தாத இனி இந்த காரியத்தில் நீ அவரை நம்பி இருக்காதன்னு சொல்ற சில உள்ளத்துக்காக இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசுறார் கர்த்தர் இந்த காரியத்துக்கு அவன் கூடாரத்தில் வர்றார் அவர் கை வைப்பார் அந்த காரியத்தில் அது திரும்ப உயிர்ப்பிக்கும் என்று நம்புற தேவ பிள்ளை ஹalleluya இதற்கு அந்த யவீரு செய்த காரியம்தான் மார்க் 5வது அதிகாரத்தில் தான் சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் மார்க் 5வது அதிகாரத்தில் ஆமென் 24வது வசனத்தில் சாரி ஆமென் 21 22 வசனங்கள் இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள் ஆமென் ஒரு திரளான கூட்டம் அவரிடத்தில் வந்திருக்கும் போது அவர் அந்த ஜனத்தை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் 22வது அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்துட்டார் பாதத்தை பிடிச்சிட்டார் ஆமென் யவீர் குடும்பத்தில் இப்படி ஒரு அற்புதம் நடப்பதற்கு யவீர் எடுத்த பிரதானமான ஸ்டெப்பு தான் அப்பா பாதத்தை பிடிச்சது ஹalleluya தேவப்பிள்ளையே தேவனுடைய கிரியை பார்ப்பதற்கு நாம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் பாதத்தை பிடிச்சிருங்க ஹalleluya வேற என்ன செஞ்சாலும் நீ பாதத்தை பிடிச்சு உட்கார்ந்துரு
பாதத்தை பிடிச்சு உட்கார்ந்த. ஆமென். எத்தனை திரளான ஜனங்கள் அந்த கூட்டத்தில், எவ்வளோ ஏக்கத்தோடு விடுதலைக்காக வந்த கூட்டங்கள் உண்டு. அற்புதம் நடக்க வந்த கூட்டங்கள் உண்டு. என் வீட்டுக்கு இயேசு வரணும்னு விரும்பி வந்த கூட்டங்கள் உண்டு. பல எதிர்பார்ப்புகளோடு வந்த கூட்டங்கள் உண்டு. இத்தனை திரள் கூட்டத்தின் நடுவில் ஒருவனுக்காக மட்டும் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்கிறார்னா அதுக்கு ரீசன், எல்லாரும் அப்படி நிற்கும் போது ஒருத்தர் மட்டும் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பாதத்தை பிடிச்சிடான். பாதத்தை பிடிக்கிறது வரையிலும் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்த கண்கள் பாதத்தை பிடிச்ச பிறகு அவனை மட்டும் பார்க்க தொடங்குது. அவனை மட்டும் பார்க்க தொடங்குது. அவன் பாதத்தை பிடித்து அவன் 23வது வசனத்தில் சொல்றான், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். 24வது வசனம், அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இவ்வளோ திரள் ஜனங்கள் அவரை நெருக்கின பிறகும் அவருடைய தீர்மானம் ஒன்னே ஒண்ணுதான், பாதத்தை பிடித்தவனுக்காக நான் போவேன், பாதத்தை பிடித்தவனுக்காக நான் கிரியை செய்வேன். ஹல்லேலூயா. தீர்மானத்தை எல்லாத்தையும் மாத்திர தன் பிளானே சேஞ்ச் பண்றார், தன் பிளானே சேஞ்ச் பண்றார். ஹல்லேலூயா. தன் ஊழியத்தின் எல்லா பிளானையும் சேஞ்ச் பண்ணிட்டு பாதத்தை பிடித்தவனுக்காக புறப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்தில் திரும்ப சொல்கிறேன். இன்னைக்கு இதை பேசணும்னு நான் எடுத்து வைக்கல. அவன் எடுத்து வச்ச பாட்டும் வேற. ஆனால் இப்போ அந்த பாட்டெல்லாம் பாட போகிறதில்ல. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை நினைவுபடுத்துகிறார். பாதத்தை பிடிச்சி 1ஆம் தேதியிலேருந்து காத்திருக்கிற உள்ளமே, கர்த்தர் பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்காக தான் கர்த்தர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். நீ பாதத்தை மட்டும் விட்டுறாத. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் வலது கரத்தை உயர்த்தி நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து நீர் சொன்ன வார்த்தைய இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைய உங்க முகத்தையே நோக்கி, உங்க முகத்தையே ரெண்டு கரத்தை உயர்த்தி பாதத்தில் அமர்ந்த அற்புதம் செய்யுங்கப்பா என் வாழ்க்கை. அந்த யவீரு வருந்தி கேட்டது போல, வேண்டிக் கொண்டது போல இந்த காலையில வேண்டிக் கொள்ள விரும்புகிறவர்கள் ஆண்டவரே வந்திருக்கப்பா, பாதத்தில் விழுந்து கேட்கிறப்பா, நம்பி இருக்கோம் ஏசப்பா உம்மைத்தான். ஹல்லேலூயா. உம்மைத்தான் இருக்கிறோம். ஆமென். பாதத்தை பிடித்தவனுக்காக, அதுக்கு பிறகு அவர் எடுத்து வச்ச ஸ்டெப்பு எல்லாமே யாருக்காக தான் எடுத்து வைக்கிறார் தெரியுமா? யவீருக்காக. எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை நம்புறீங்க? பாதத்தை பிடிச்ச எனக்காக தான் இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு இருக்கிறான்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் நம்பிக்கையோட ஹல்லேலூயா. எனக்காய் கர்த்தர் ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க நம்பிக்கையோட தேவனை மகிமைப்பட. ஒவ்வொரு ஸ்டெப்பும் உனக்காக தான் வச்சிட்டு இருக்கிறான். 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் உனக்காக தான் வச்சிட்டு இருக்கிறான். பாதத்தை பிடித்த நாள் முதல் இன்றைக்கு வரையிலும் உனக்காக தான் கர்த்தர் நடந்துட்டே இருக்கிறார். அவர் வைக்கிற ஸ்டெப்ஸ் அத்தனை யவீருவே உனக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இது அவர் பிளான்ல இல்ல. ஆனா இப்ப எங்க ஆண்டவரே உங்க ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு இருக்கிறீங்க யவீருக்காக.
யவீருக்காக. எத்தனை பேர் விசுவாசிங்க எனக்காக இன்னைக்கு கர்த்தர் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் வைக்கிற ஸ்டெப் அத்தனையுமே எனக்காக வச்சிட்டு இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு தான் அவர் பாதத்தை பிடிக்கிற அன்பு உள்ளமே, இன்று முதல் உனக்காக கர்த்தர் சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க போகிறார். கர்த்தருடைய கிரியை காண்கிற நேரம். ஹalleluya. அவனுக்காக புறப்படுகிறார், அவன் வீட்டுக்கு புறப்படுறார். ஹalleluya. புறப்பட்டு போகிற வழியில் அவன் கேட்கக்கூடாத ஒரு செய்தி வருகிறது. அவன் வந்து இயேசுட்ட கேட்டது, என் மகள் மரண அவஸ்தை. ஆண்டவரே, அப்பா கடைசி தருணத்தில் இருக்கிறப்பா, கடைசி தருணத்தில். அப்படிப்பட்ட நிலையில் யாராவது இந்த சத்தத்தை கேட்குறீங்களா? கடைசி தருணத்தில் இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என்ன நடக்குமோங்கிற பயத்தோடு இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆன்சர், ஒரே ஒரு இடத்துலேருந்து மட்டும்தான் இனி உண்டு. உம்முடைய பாதத்திலிருந்து மட்டும்தான்ப்பா உண்டு. உம்முடைய பாதத்தில் நீங்க தான் ஏதா செய்யணும் என்று நீங்க தான் செய்யணும் என்று எதிர்பார்த்து. சொல்லுங்க, நீர் சொன்ன வார்த்தைய, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோ. உங்க இப்படி போகிற வழியில தான் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். இப்படி நம்பிக்கையோடு யவீர் பாதத்தில் இயேசு தான் வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்சதும் யவீருக்குள்ள கண்டிப்பாக வரும்போது இருந்த வேதனை கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருக்கும். ஏன்னா இயேசு வரலன்னா தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கணும். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, யார் இயேசு என் வீட்டுக்கு தான் வாரார், எனக்காக தான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். இந்த நம்பிக்கையோடு அவன் நடந்து வருகிற வழியில் இனி ஒருத்தங்க லைஃப்பில் அற்புதம் நடக்குது. யார் லைஃப்லனா, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதும், வஸ்திரத்தின் ஓரத்தை அவர் கை வைக்கல, அவர் கையை அவ பிடிக்கவும் இல்லை, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுமே ஒருவளுக்கு 12 வருஷம் பாடுள்ளவளுக்கு ஒரு செகண்ட்ல ஒரு அற்புதம் நடக்குது. 12 வருஷம் பாடுள்ளவளுக்கு ஒரு செகண்ட்ல என் தேவனுடைய வல்லமை இன்றும் குறையல நம்புறவங்க, என் தேவனுடைய வல்லமை இன்றும் குறையல நம்புறவங்க 12 வருஷம் பிரச்சனைய ஒரு செகண்ட்ல, ஹalleluya, ஆமென். வஸ்திரத்தோடு அவர் நிற்கிறார், அவளை முன்னாடி நிறுத்துறார், அவள் சாட்சி பேசிட்டு இருக்கிறார். இது யவீருக்கு ஆரம்பத்தில் எப்படி பார்த்திருப்பா தெரியுமா? ஹalleluya, ஆமென். 12 வருஷமா இந்த வியாதிக்கு, இந்த விடுதலைக்கு, அவர் வஸ்திரத்தின் தொட்டவளுக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்னா அவன் என்னை கத்த சாட்சியை நிறுத்துவார். ஏன்னா எனக்கு வஸ்திரத்தை தொட வரல, அவர் கை வைக்க வர போறார். என் குடும்பத்தில், என் காரியத்தில் கை வைக்க வர போறார். ஹalleluya, ஆமென். இவள் சாட்சி பேசும்போது யவீருக்கு ஸ்டார்டிங்ல என்ன நம்பிக்கை இருக்குன்னு தெரியுமா? அடுத்து நான் தான் சாட்சி சொல்ல போறேன், நான் தான் சாட்சி சொல்ல. ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிருப்பாரு, நான் மட்டும்தான் சாட்சி சொல்லுவேன். ஆனா அவனுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் அந்த சாட்சியை நிறுத்தினதும் யவீருக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்க நம்பிக்கை, இந்த சாட்சிக்கு அடுத்து ஏன் சாட்சி தான் வரப்போகுது. இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது வீட்டில இருந்து ஒரு கூட்டம் வருது. ஆமென். அடுத்து போன வாரம் ஒரு சாட்சி கேட்டேன், அடுத்த வாரம் நான் சாட்சி சொல்லிடுவேன். இப்படி இருக்கும்போது அந்த வாரத்தில் ஒரு நியூஸ் வருது, இந்த காரியத்தில் இவனுக்கு நம்பிக்கை. எப்படி இருக்காங்க? அடுத்து நான் சாட்சி சொல்லுவேன். இப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க, இனி இந்த காரியத்துக்கு நீ அவரை பிடிச்சிட்டு இருக்காத, இந்த காரியத்துக்கு ஹோப்பெல்லாம் போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. ஆமாம், இனி உனக்கு சாட்சி இந்த காரியத்தில் வராது, இந்த காரியத்தை குறித்து இனி உன்னால சாட்சி சொல்ல முடியாது. ஒரு செகண்ட்ல அந்த யவீர் எப்படி உடைஞ்சிருப்பார் தெரியுமா? ஆமா, அடுத்து நான் சாட்சி சொல்லுவேன். தனக்கு முன்னாடி ஒரு அடையாளத்தை காட்டுறார். இயேசு வர்றார், இயேசு அடையாளத்தை காட்டுறதும் அடுத்து நம்புகிறார். என் குடும்பத்தை சாட்சியை நிறுத்துவான் இருக்கும்போது ஒரு குரூப் வந்து சொல்றாங்க, உன் லைஃப்ல இந்த சாட்சி
நடக்காதுன்னு சொல்லும் போது இயேசு கையை பிடிச்சு சொல்றார், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா ஆவியில களி கூர்ந்து பேசுகிற கையை பிடிச்சு சொல்றார், உன்னை கையை பிடிச்சு சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த காரியத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்குது, இந்த காரியத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்குது. விசுவாசிக்கிற உள்ளமே நல்ல கைகளை தட்டி இன்னும் எனக்கு நம்பிக்கை உண்டு, என் வாழ்வை குறித்த நம்பிக்கை உண்டு, இன்னும் எனக்கு நம்பிக்கை உண்டு, என் பாதை குறித்த நம்பிக்கை உண்டு. என்னை அழைத்தவர் கைவிடவில்லை, என்னை அறிந்தவர் விலகவும் இல்லை. என்னை அழைத்தவர் கைவிடவில்லை, என்னை அறிந்தவர் விலகவும் இல்லை. எனக்காக எனக்காக யாவும் செய்வாரே, என் இயேசு செய்து முடிப்பார், என் இயேசு செய்து முடிப்பாரே. எனக்காக என் இயேசு செய்து முடிப்பாரே, என் இயேசு. நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லு, இன்னும் எனக்கு நம்பிக்கை உண்டு, இன்னும் எனக்கு நம்பிக்கை. செத்து போயிட்டு இந்த காரியம் என் வாழ்வை குறித்து, என் வாழ்வை குறித்த சொல்லுங்க, இன்னும் எனக்கு நம்பிக்கை உண்டு, இன்னும் எனக்கு நம்பிக்கை உண்டு, என் பாதை குறித்து. ஆமென். ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். எவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை பேசல, எவர் நம்புகிறார். என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? காரியம் செத்துட்டு, ஆனா பாதத்தை பிடித்தவர் இன்னும் எனக்காக நடந்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? என் விஷயத்துல எனக்கு, ஆமே, உலகத்தின் பார்வைக்கு என் விஷயம் செத்துட்டு, ஆனா இந்த விஷயத்துக்காக இன்னும் என் ஆண்டவர் எனக்காக நடந்து கொண்டிருக்கிறார் என்றால், செத்ததை திரும்ப உயிர்ப்பிக்க என் ஆண்டவர் வல்லவர் விசுவாசிக்கிற உள்ளமே நல்ல கைகளை தட்டி இந்த காரியத்துல உனக்கு என்னப்பா ஹோப்னு கேட்டா சொல்லுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். அதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் பேசல. அவர் வீட்டில் வந்து எல்லாரையும் வெளியில போன்னு சொல்லும் போதும் ஒருத்தர் எதிர்த்து நிற்கல. ஏன்னா இயேசுவால மட்டும். ஆமென். எவர்கிட்ட கேட்பாங்க, என்ன நம்பிக்கையில இன்னும் இருக்கிற எவர் யாரை காட்டுவார் தெரியுமா? ஜீசஸ். இன்னும் இந்த காரியத்தில் என்ன ஹோப் சொல்லு சபையே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் என் கூட இந்த வார்த்தையை பிலீவ் பண்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் எனக்கு சில காரியத்துல நம்பிக்கை இருக்கு. எதை வச்சு சொல்ற? என் ஜீசஸ் my redeemer is lives. ஹalleluya. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். இது ஒண்ணு தான், வேற பதிலே இல்லை, பதிலே இல்லை. பிள்ளை குறித்து கேட்ட எனக்கு பதில் இல்லை, இந்த காரியத்தை குறித்து கேட்ட எனக்கு பதில் இல்லை. ஆமா, இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், என் இயேசு என் கூட இந்த காரியத்துல இருக்கிறார், என் இயேசு இருக்கிறார், என் ஆண்டவர் இருக்கிறார். விசுவாசிக்கிற உள்ளமே பதில் இயேசுதான், பதில் இயேசுதான். எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க, இன்னும் எனக்கு நம்பிக்கை உண்டு, என் வாழ்வை குறித்த நம்பிக்கை உண்டு. சொல்லுங்க, இன்னும் எனக்கு, இன்னும் எனக்கு நம்பிக்கை. என் பாதை குறித்து, என் பாதை குறித்த நம்பிக்கை உண்டு. சொல்லுங்க, என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர் கைவிடவில்லை, என்னை அறிந்தவர் விலகவும் இல்லை. என்னை அழைத்தவர்
வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக எனக்காக யாவும் செய்வாரே என் இயேசு. நம்புறீங்களா இந்த வார்த்தை? எனக்காக யாவும் செய்வார், எனக்காக. ஓ என் இயேசு செய்து முடிப்பாரே. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவர் வீட்டுக்குள்ள வந்தார். ஆமென். வந்து பார்த்தபோது எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதுதான் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. ஆமாம், அதுதான் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. எல்லாரும் வாயும் சொல்லிச்சு அந்த பிள்ளை செத்துட்டா. ஆனால் அவர் வாய் மட்டும்தான் சொல்லுது அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கா. இன்னும் இந்த காரியத்தில் உயிர் இருக்குது. இன்னும் இந்த காரியத்தில் உயிர் இருக்குது. இன்னும் இந்த காரியத்தில் உயிர் இருக்குது. சில உள்ளத்துக்காக ஆண்டவர் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை பலிபீடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்கோ கர்த்தர் இந்த வார்த்தையை தெளிவாய் பேசுறார். இன்னும் இந்த காரியத்தில் உன் கற்பத்தில் உயிர் இருக்குது. உன் கற்பத்தில் உயிர் இருக்குது. ஹalleluya, ஹalleluya. உன் பிள்ளைக்கு இந்த காரியத்தில் உயிர் இருக்குது. இந்த விஷயத்தில் உயிர் இருக்குது. நம்புற தேவ பிள்ளை, செத்து போன கற்பத்தில் உயிர் கொடுத்த என் ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆண்டவரே, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, என் கூட இருக்கிறவங்கள இப்படி சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா, யார் சொல்றது, எல்லாம் சொல்றது உண்மைதான். ஆனா அவர் வாய் சொல்லுது, ஏ தேவ பிள்ளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. ஆமே, உலகம் செத்துச்சுன்னு சொன்னா ஆமே அது விஷயம். அவர் செத்துச்சுன்னு சொன்னாதான் விஷயம். ஆமே, உலகம் நடக்காதுன்னு சொன்னா ஒரு தேவ பிள்ளை கலங்க தேவையில்லை. அவர் நடக்காதுன்னு சொன்னாதான் கலங்கணும். உலகம் முடியாதுன்னு சொன்னா ஒரு தேவ பிள்ளை கலங்க தேவையில்லை. அவர் முடியாதுன்னு சொன்னாதான் கலங்கணும். ஹalleluya. என் பலவீனத்து நிமித்தம் ஒரு தடை விஷயம், அவர் தடுத்தாதான் விஷயம். அன்னால் ஆமென் மலடியா இருக்க ரீசன் என்ன தெரியுமா? கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தார். அதை யாருக்கும் திறக்க முடியாது. எத்தனை டாக்டர்ஸ் பார்த்தாலும் திறக்க முடியாது. அவர் அடைச்சதுதான். ஆனா சாரல் கற்பம் செத்தது, அது பலவீனத்து நிமித்தம். ஆனா செத்த கற்பத்தில் உயிரை கொடுக்க என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. ஆமென். குடும்பம் முழுவதும் சொல்லுது, எவிருவே உன் மகள் செத்துட்டு. ஆண்டவர் வந்து சொல்ற, அவ தூங்கிட்டு இருக்கா, அவ தூங்கிட்டு இருக்க. இன்னும் பிள்ளைக்குள்ள உயிர் இருக்குது. ஆமை, பிள்ளைக்குள்ள உயிர் இருக்குது. அதை சொல்லிட்டு அவர் எவிருவை போய் கை வைக்க விடல. அவன் வேதம் சொல்லுகிறது, மார்க் 5வது அதிகாரம் 41 40 கடைசியில் சொல்ல, பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை? இந்த பகல் நேரத்தில் இந்த வார்த்தை பேசப்படும் போதே ஆமை பலருடைய கூடாது எங்க பிரவேசிக்கணுமோ கர்த்தர் பிரவேசித்து. அடுத்த வார்த்தை ஆமை பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு சொன்னது 42வது. உடனே செத்து போயிட்டு என்று சொன்ன அந்த சிறு பெண் எழுந்து நடந்தார். எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்காய் கர்த்தர் கை வைக்க போறார் நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி யார் தளர்ந்தாலும் எவிருவே நீ தளர்ந்துராத. அன்பு சகோதர சகோதரி, நீங்க தளர்ந்துராதீங்க. ஆமென். யாருக்குள்ள விசுவாசம் இருக்குதோ இல்லையோ, ஆமென், பலமுறை சொல்லி இருந்தாலும் ஒரு விசை கூட இந்த வார்த்தை எடுத்ததுனால சொல்லுகிறேன். ஆமென். ஒரு கூட்டம் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து சொல்றாங்க, ஹல்லேலூயா, இனி போதகரை நீ வருத்தப்படுத்தாத. ஆமென், உன் மகள் மரித்து விட்டால் சொன்னதும் இயேசு யாரை பார்த்து விசுவாசமாயிருந்தார்? உண்மையிலே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? அவன்கிட்டையும் சொல்லியிருக்கணும், வந்தவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க கிட்டலாம் சொல்லலை, யவீர்கிட்ட மட்டும்தான் சொல்கிறார். ஏன்னா யவீரு தான் இந்த காரியத்துக்காக பாதத்தை பிடித்தவன். பாதத்தை பிடித்தவன்ட்ட சொல்கிறாரு, நீ விசுவாசமாறு. உன் கூட இருக்கிறவங்க விசுவாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. உன் கூட இருக்கிறவங்க இந்த காரியத்தில் நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீ இந்த காரியத்தில் விசுவாசமாறு. ஹல்லேலூயா.
இன்னைக்கு பலரும் சோர்ந்து போற காரியத்தில் ஒண்ணுதான், ஆண்டவரே என் கூட இருக்கிறவங்க இதுல விசுவாசிக்க மாட்டாங்க, ஆண்டவரே என் புருஷன் இதுல விசுவாசிக்க மாட்டாங்க, என் மனைவி இதுல என் பிள்ளைங்க. பாதத்தில் அமர்ந்தது நீதானே, நீ விசுவாசி, நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. எவிருட்ட மட்டும்தான் சொல்றாரு, எவிருட்ட மட்டும்தான் சொல்றாரு. எவிரோ நீ பயப்படாது, நீ விசுவாசி. வந்தவங்கள்ட்ட எல்லாம் சொல்லல நீங்களும் விசுவாசி விசுவாசிக்க இப்படி சொல்லல, பாதத்தை பிடித்தவட்ட மட்டும் நீ விசுவாசி. ஆமென், விசுவாசி. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அட நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசித்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். சாகல சாகல, இன்னும் உயிர் இருக்குது. கர்த்தர் கை வைக்கிறார், இத கரம் பிடித்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். நம்புற உள்ளமே இப்ப சொல்லு, இன்னும் எனக்கு நம்பிக்கை உண்டு, என் வாழ்வை குறித்த நம்பிக்கை உண்டு, இன்னும் எனக்கு நம்பிக்கை உண்டு, என் பாதை குறித்த நம்பிக்கை உண்டு. சொல்லுங்க, என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர் கைவிடவில்லை, என்னை அறிந்தவர் விலகவும் இல்லை, என்னை அழைத்தவர் கைவிடல. எவிருவே அவருடைய கைவிடல. ஆமே, விலகவும் இல்லை, எனக்கா யாவும் செய்வாரே. என்னேசு ஆமென். எனக்காக ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லையே அப்பா, அவமானம் அடைவதில்லை. பல கால்களை பிடிச்சு அவமானம் அடைந்தது போல இந்த காரியத்தில் உன்னை அவமானப்பட விட மாட்டாரே ஆண்டவர். அப்பா அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லாரும் எழுந்து நின்று, ஆவியானவர் அதிகமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவளாய். எத்தனை பேர் நம்புறீங்க? சாகல, இன்னும் உயிர் இருக்குது, உயிர் இருக்குது. இந்த காரியம் சாகல, உயிர் இருக்குது. பாதத்தை பிடித்தது முதலே அவர் உனக்காக தான் நடந்து கொண்டே இருக்கிறார். நீ பாதத்தை பிடித்த நாள் முதல் இந்த காரியத்துக்காக உனக்காக தான் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் சும்மா இந்த வீட்டுக்குள்ள வரல. நீ என்ன விஷயத்துக்காக பிடிச்சியோ அந்த விஷயத்துக்காக தான் நடந்து கொண்டே இருக்கிறார், அந்த காரியத்துக்காக தான் நடந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சிங்கல்ல பாதத்தை, இப்ப 3 வருஷம் ஆயிட்டு, காரியமும் செத்து போயிட்டு, ஆனாலும் கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் சொல்றார், உனக்காக கர்த்தர் கால் வைக்கிறார். ஆமென். இதுவரை நடந்து வந்தவர் இன்றைக்கு கை வைக்க போகிறார், உயிரோடு எழுப்ப. ரபலப ஷபரபல கத ரிபல கத ரிபனதரா லிகரபஷியதரா. விசுவாசிக்கிற உள்ளமே, விசுவாசிக்கிற உள்ளமே, நான் தான் அந்த எவிரு, என் குடும்பத்துக்காக தான் கர்த்தர் வந்துட்டு இருக்கிறார். நம்புறவங்க நம்புறவங்க நம்புறவங்க. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் இன்றைக்கு சொல்ற முதல் வார்த்தையே, செத்து போகல, செத்து போகல. பிள்ளை நித்திரையாய் தான் இருக்கிறார், காரியம் தூங்குதே தவிர செத்து போகல. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, நம்புறவங்க நம்பிக்கையோட அவரை கால் பிடிச்ச, அவர் பாதத்தை பிடிச்சா, இந்த காரியத்துல நான் வெட்கப்பட மாட்டேன், பிடிச்சல வெட்கப்படுத்த மாட்டா. உனக்கு ஒரு சாட்சி இருக்குது, உனக்கு ஒரு சாட்சி இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரள் கூட்டத்தின் நடுவில் பாதத்தை பிடித்த உன்னைதானே கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. யாருக்கும் பதில் கொடுக்காதவன்,
உன் பாதத்தை பிடித்த உனக்காக அல்லவா பதில் தர வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். எத்தனை பேர் நம்புறீ? நான் அவமானம் அடைவது இல்லை, நான் அவர் பிள்ளைன்னு சொல்றவங்க அல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம். அல்லேலூயா. பாடுங்கள். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளோ அடைவதில்லை. அப்பா உங்க பிழப்பனா நம்பிக்கையோட கண்கள் நீதிமானே, கண்கள் நீதிமானை பார்க்கின்றது, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் இடுக்க நீக்கி இடுக்க நீக்கி விடுவிக்கின்றே, இடுக்க நீக்கி விடுவிக்கின்றே. இறுதி வரை நடத்தி செல்வே, இறுதி வரை. பாடுங்கள். அவமானம் அடைவதில்லை, அவமானம். ஓ செத்து போகல, உயிர் இருக்குது. இந்த காரியத்துல உயிர் இருக்குது, உன் கற்பத்தில் உயிர் இருக்குது. விசுவாசிக்கிற உள்ளமே, பிள்ளைக்காய் காத்திருக்கிற உள்ளமே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். உயிர் இருக்குது. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா 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 நான் உமது பிள்ளை, ஒரு நாளும். பாடுங்கள். உடைந்த நொந்த உள்ளத்தோடு, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே. அநேக துன்பங்கள், அநேக எல்லாமே ஒரு நாள் மாறும். கர்த்தர் செய்கிற கிரியையில் நீ அழுது அழுகை, உன் வேதனைகள், நீ தாங்கிக் கொண்டிருந்த எல்லா காரியங்களும் என் வேதனை மறக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லத்தக்கதா. பாடுங்கள். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கிறவரே. அப்பா 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 நான் உமது பிள்ளை, ஒரு நாளும். ஆமென். அப்பா அப்பா அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க. இன்னும் எனக்கு நம்பிக்கை உண்டு, இன்னும் எனக்கு நம்பிக்கை உண்டு, என் வாழ்வை குறித்த நம்பிக்கை உண்டு, இன்னும் எனக்கு நம்பிக்கை உண்டு, என் பாதை குறித்த நம்பிக்கை. காரணம் என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர் கைவிடவில்லை, என்னை அறிந்தவர் விலகவும் இல்லை, என்னை அழைத்தவர். ஆமென். என்னை நம்பிக்கையோடு சொல்ல. எனக்காக யாவும் செய்வாரே, எனக்காக யாவும் செய்வாரே. என் இயேசு செய்து அவர் முடிக்க போகிறார். இதுவரை நடந்து வந்தவர் இதோ காரியத்தில் கை வைக்கிறார். அவர் பிரவேசித்து காரியத்தில் கை வைக்கிறார். அவர் பிரவேசித்து உன் விஷயத்தில் கை வைக்கிறார். உன் கூடாரத்துக்குள் பிரவேசித்து உன் குடும்பத்தில் கை வைக்கிறார்.
லகரபல சங்கலரா. விசுவாசிக்கிற உள்ளம் நம்பிக்கையோட நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும், நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும் என்று சொன்னவர். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நம்பிக்கையோடு ஆராதி. இந்த விஷயம் செத்து போகல, உயிர் இருக்குது. திரும்ப கர்த்தர் எடுப்பித்து நிறுத்துவார். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. எனக்காக யாவும் செய்வாரே, என் நேச செய்து முடிப்பாரே. இதோ 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 அந்த யவீர் வீட்டுல நடந்த கிரியை இந்த அநேக கூடாரத்துல நடக்குது நடக்குது நடக்குது. ஆமென் ஆமென். நீ விசுவாசிங்க, நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் செய்கிறார்.